நன்றி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். வாங்க சார். அதனால இல்ல கூச்சமா இருக்கும். நீங்க உட்காருங்க. எனக்கு இங்க ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்துல ஒரு போடியும் இருந்தா கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்க கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கிருந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸ்ல பல படங்கள் வந்து போகி ஆயிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆயிடும். அந்த வரிசையில சக்கர பொங்கல்ங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பத்தி பேசுறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலா பேருக்கு தான் அவர் அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேர்ல நான் போனா, வழக்கமா முகுடியவர்களா இருந்தா கூட ஃபிளைட்ல இருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டுல. இவர் படிக்கட்டுல சைட்ல ஒரு நூல் போட்டு அங்கிருந்து என்ன இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக் எல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போய் அந்த இமிகிரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிகிரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கிருந்து இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சுதான் உள்ள கூட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊர்ல பெரிய கை, ஒரு வழக்கமா சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதுல எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளா வச்சிருக்காரு. அதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னாரு. அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதுல ஒரு 5 பாட்டில் எடுத்தாரு. ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமே என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டிலாவது இருக்கட்டுமே. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் வந்து கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமா நயகராவை சீக்கிரமா அவரே கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நயன்தாராவை கூப்பிட்டு போனாரு. அதனால அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க வருவாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியா தான் இருக்க முடியும். அதனால அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவர் 16 அடி, நாங்க 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பரா இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்க எல்லாரும் சொல்லும் போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்கு, ஆனா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகா இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பல. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி அது பெட்டர் தான். ஸோ ஜீவாவை நாங்கள் ரொம்ப நாளாக அவரோட பர்ஃபார்மன்ஸை ரசிச்சிருக்கோம். ராம்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். ஸோ ரீசெண்டாக வந்த பிளாக் வரைக்கும் ஜீவா இஸ் அன் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மர். அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி ஜீவா இந்த படத்தை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ பார்ட்டியில் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஜீவா. இது வந்து லாங் பெண்டிங் அண்ட் very excited that you are back in form, and have to congratulate the director and the whole team. இந்த கதையை வந்து ஜீவாக்கு கன்வின்ஸ் பண்ணி, ப்ரொடியூசர்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணி, அண்ட் ஃபைனலி ஆடியன்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. brilliant. And
இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையா இருந்தாலும் கடைசிலாம் பயங்கர எமோஷனல் ஆச்சு. நாங்க ஆக்சுவலி செகண்ட் டே தியேட்டர்ல பார்த்தோம், நைட் ஷோ பார்த்தோம். அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த எண்ட்லலாம் வந்து தே வாஸ் சச் பிரில்லியன்ட் ரெஸ்பான்ஸ். அது தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமோஷனல், அதுல வந்து ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்க தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தோடனே சூப்பர் எக்ஸைட்டட். வி ஸ்போக் டு கண்ணன் ரவி சார் அபவுட் த ஃபிலிம். லைக் ஒரு அதுதான் திடீர்னு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு என்ட்ரி, ஒரு டார்க் ஹவுஸ் மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட மனசை கொள்ளையடிச்சிச்சு. அண்ட் நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு, லைக் ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு. ஒரு சின்ன படமா அது மாதிரி தெரியாம நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாக்கு. அண்ட் இது மாதிரி வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு பின்னாடி கண்ணன் ரவி சாரோட ஃபேமிலியும் வி ஹாவ் டு கங்க்ராச்சுலேட். மேடம் கண்ணன் ரவி சாரோட டாட்டர் அண்ட் ஆப்வியஸ்லி தீபக், எல்லாருமே சினிமா வெறியங்க. நாங்க ஒரு வாட்டி கேஷுவலா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மேடமும் சாரோட டாட்டரும் அவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க சினிமாவை பத்தி. ஸோ ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி இஸ் சோ இன்ட்ரெஸ்டட் இன் சினிமான்னு இருக்கும்போதே ஐ திங்க் சாருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவர் வந்து he has to just look at his wife and his daughter and his son for இது ஓகே அவங்களுக்கு அப்படின்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவாரு. Thank you so much, Pushkar and Gayatri. And Lingasamy sir. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணனுங்கிற பேர் ஒரு ரெகுலராக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரவிங்கிற பேரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் இந்த 4 வருஷத்தில் கண்ணன் ரவிங்கிற ஒரு பேரை என்னடா அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கு. இது யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டாக ஒரு 6 கோடின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தார். இங்கே முதலாளி இங்கே இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். 43, 45 புது ரைட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த வருஷத்தில் வந்த சிறையாக இருக்கட்டும், டிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் உங்கள் மாடல் சார். நீங்கள் மறுபடியும் தொடங்கணும், திரும்பி நீங்கள் நிறைய செய்யணும். ஜீவா வந்து முத நடிக்க வந்தப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு. அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவங்க டைமிங்கில் வருவாங்க, பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து கோட்டயத்தில் அவர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க. அது வந்து தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். நிஜமாக சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க. ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு, என்னுடைய டைலாக் ரைட்டர் ஒருத்தர் வந்து படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன், சார் அது தொடங்கலாமேன்னு கேட்டப்போ, இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் அந்த காம்பினேஷன் அமையலும் இல்லைப்பா, அவன் தனியாக பிஸ்னஸ் இல்லையம்பாரு. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். தனியாகவே அவருக்கு எல்லா பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். நிஜமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா சமீபத்தில் இல்லை. கண்ணன் ரவி சார் சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் மொழியை கற்றுக்காதீங்க, நீங்களாக விரும்பி எத்தனை மொழி வேணுமா கற்றுக்காங்க. நன்றி, வணக்கம்.